மெதுவடை செய்ய தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 1/4 கிலோ, தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. உளுந்து, வெள்ளை உளுந்து முழுசாக இருந்தாலும் சரி, பாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கிங்க. இது 1/4 கிலோ. பெரிய வெங்காயம் 250 கிராம், பச்சை மிளகாய் 5, கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெங்காயத்தை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிங்க. பச்சை மிளகாயை இந்த அளவுக்கு கட் பண்ணிங்க. ஊற வச்சிருக்க அரிசி மாவை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் அடுத்து ஊற வச்சிருக்க உளுந்து சேர்த்துக்கலாம், சேர்த்து அரைக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மாவில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கங்க. வானல் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா வடையை அதில் தட்டி போடலாம். கொஞ்சமாக மாவு சின்னதாக எடுத்து இந்த மாதிரி வேணால் போட்டு பாருங்கள். அது வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் அந்த மாதிரி ஊற்றுங்க. 1 லிட்டர் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும், போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். 1 லிட்டருக்கு மேலே எவ்வளோ நாள் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வடையை அந்த மாதிரி தட்டி போடுங்க. மெதுவடையை தட்டி போடும்போது நடுவில் விரலால் ஓட்டை ஒன்று போட்டுக்குவோம். அப்போ தான் நல்லா வேகும், அதுக்காக தான் போடுறது.
வடை கம்பியால் ஒவ்வொரு வடையாக பரட்டி போடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா தான் அது அந்த சைடு வேகும். வடை வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்பளம் வாங்கிக்கோங்க. கொதிக்கிற எண்ணெயில் அதை போடுங்க. இந்த மாதிரி பொரிஞ்சு அழகாக வரும். லைட்டாக அழுத்தி விடுங்க, கம்பியில் கரண்டி வச்சு போட்டு உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிடும். நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள். அப்பளம் ரெடி. நல்ல வாசனையாக சூடான வடையும் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.